السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للبث في بطنه إلى يوم يبعثون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من قال أنا خير من يونس بن متى عليه الصلاة والسلام فقد كذب أو كما قال صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் ஹாத்தமுன் நபி தாஜுல் மதீனா முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், உத்தம கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகத்தில் வந்திருக்கிற வரப்போற எல்லா முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் மீது உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதெல்லாம் ஏவிருக்கிறார்களோ அதெடுத்து நடக்கும்படியும், எதெல்லாம் வானம் ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்களோ அது முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலாவது எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் அதை வசியத்தும் நசியத்தும் செஞ்சு கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, இன்றைய தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விடயங்களை சொல்லிட்டு இந்த தலைப்புக்கு வரும்படி அதாவது ஆயத்தம் செஞ்சிருந்தீங்க. ஸ்பெஷலாக இந்த உஸ்தாத்மார்கள், டீச்சர்ஸ்மார்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் உள்ளதுதான். எல்லாம் உம்மா அப்பாவும் நல்லவங்க இல்லை, ஆனால் எல்லாம் டீச்சர்ஸ், சார், உஸ்தாத்மார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டியாக ஆகலாம். சில உம்மா அப்பாமார்களுக்கு படிப்பறிவு இல்லையாக இருக்கலாம், ஒழுக்கங்கள் இல்லையாக இருக்கலாம், புள்ளைய சரியாக வளர்க்க தெரியாதவங்களாக இருக்கலாம், புள்ள செய்கிற பிழைக்கு இவங்க போகிறவங்களாக இருக்கலாம், புள்ள செய்கிற தவறுகளுக்கு இவங்க பலமாக இருப்பாங்க, பிறக்கி இருப்பாங்க. ஆனால் அதை சீர்படுத்தக்கூடிய, தெளிவாக்கக்கூடிய ஆக பிரதானமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, குல்லுக்கும் ராயின், ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்புகள் அல்லாஹ் கேட்பார். அதனால் டீச்சர்ஸ்மார்கள் இதில் இருப்பீங்க, சில மதரசா உஸ்தாத்மார்களும் இருப்பீர்கள், பெற்றோர்களும் இருக்கிறீங்க. இதில் ஒரு அன்பான வேண்டுகோள், புள்ளைகள் ஒரு தவறை செஞ்சால் அந்த தவறை சரியாக திருத்து. அதில் ஒரு உதாரணம் ஒன்று தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவைக்கிறாங்க. அப்ப தொழுவையில மற்றவர்களோட பேசலாம். அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில பேசிக்கொள்வாங்க. தக்பீரை கட்டினால் பேசிக்கொண்டு இருப்பாங்க. முக்கியமான இது சரி முடிந்தா பேசுவாங்க. அதுக்கு பிறகு தொழுவையில பேசக்கூடாதுன்ற ஒரு சட்டம் வந்துட்டு, ஆனால் ஒரு சஹாபிக்கு அந்த சட்டம் இறங்கினது அவருக்கு தெரியாது. அவர் தக்பீரை கட்டிட்டு பக்கத்தில் இருக்கிறவரோட பேசுகிறார், அவர் பதில் கொடுக்கிறார். இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால உடனே நிப்பாட்டி கேட்குறாங்க, யாரு பேசினதுன்னு கேட்குறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் என்ற மோத பார்க்குறேன். டக்குனு தெரியும் இவர் தான் ஆளு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோவத்தோடு சொல்றாங்க, அவங்களுக்கு இது தெரியாதா? தெரியாது. தெரியலாட்டி விளங்கிக்கோங்க, இதுக்கு பிறகு தொழுவையில் பேசக்கூடாது. கையாளுறாங்க இந்த முறைகளை. சகோதரர்கள் அவர்கள் சொல்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நொடி, அந்த நேரம் எனக்கு இவர் படிச்சு தந்தது, நான் இதுக்கு விட சிறந்த உஸ்தாத் உலகத்துல பார்க்கல. கரடு முரடான நிலைமையில சிலவங்க பேசிடுவாங்க, விளப்பம் இல்லையா, தெரியாதா, என்ன எங்க இருந்தீங்க, மற்றவங்க பேசுறாங்க இல்லைன்னு உங்களுக்கு விளங்க பார்த்து படிச்சு கொள்ள இல்லையா? அதனால ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மார்களும் உங்களைய நம்பி புள்ளையில மதரசாக்கள்லையும் ஸ்கூல்லையும் நம்பி அனுப்புறார்கள். அப்ப நாம பார்த்து கொள்ளலையான்னு சொன்னா மன்னிச்சுக்கோங்க, அப்படி எல்லாம் நாங்க சொல்லல, எல்லாரும் பார்த்து கொள்றீங்க. ஆனா ஒன்று நடந்ததுக்கு போறோம், பேரண்ட்ஸ் மார்கள் கொதிச்சு போறது கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கும் பதறி போற நிலைமை ஆகும். ஸ்கூலுக்கு கூட்டி போற டிரைவர்ஸ் மார்கள், வேன் டிரைவர்ஸ், இவங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதார்கள். தேவையில்லாத விஷயங்கள்ல ஹராத்துவல்ல கையை போட்டு நாங்க எங்களோட சிந்தனையை போட்டு அந்த புள்ளிட லைஃப் நாசமாக்கிறது. அல்லாஹ் எங்களையும் எங்களோட குடும்பத்தார்களையும் இந்த நிலைமையிலிருந்து பாதுகாப்பான. இன்றைக்குரிய பிரதானமான தலைப்பு, அல்லாஹ் குர்ஆன்ல பல நபிமார்களுடைய சட்டத்திட்டத்தை பற்றி பேசுகிறார், சில நபிமார்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பற்றி பேசுகிறார். ஆனால் சுருக்கமாக தெளிவாக 3 இடத்துல ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் பேசி காட்டுறார். இதில் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலுமான படிப்புகள் சில விடயங்கள் இருக்கிறது. அது அல்லாஹ் சொல்றான், وَإِنَّ يُونُسَ لَمِنَ الْمُرْسَلِينَ. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் ஒரு நபியாக தேர்ந்தெடுத்திருந்தோம். وَأَرْسَلْنَاهُ إِلَى 100,000 أَوْ يَزِيدُونَ. இவர்களுக்கு அனுப்பப்பட்டது, அதாவது இவங்க தாவத் கொடுக்கணும் ஒரு ஊர்ல, உதாரணத்துக்கு பதுல்லன்னு வச்சுக்கோங்க. இந்த பதுல்லையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இவர்கள் தாவத் கொடுப்பாங்க. 100,000 1,00,000 பேருக்கு மட்டும் தான் இவர்கள் தாவத் கொடுப்போம். ஈராக்ல தஜிலான் நதி ஓரத்தில் நைனூஆ என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் உலமாக்கள் சொல்றார்கள், ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் உழைப்பு செய்யறதுக்கு அனுப்புறார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாடுபடுறார்கள். இங்கே பாருங்க, ஒரு டீச்சராக நடந்து கொள்றார், ஒரு நபியாக எப்படி நடந்து கொண்டார். எங்களுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை தெரியும், ஒரு பிரபலமான துவா ஒன்று இருக்குது, ஒரு ஃபேமஸான துவா இருக்குது. ஒரு மீன் விழுங்கிச்சு, அதோட அவருடைய சப்ஜெக்ட் விட்டுட்டோம். படிப்பினை ஒன்று இருக்குது இந்த விஷயத்தில். அல்லாஹ் அனுப்பி அவர்களுக்கு தாவத் செய்யும்படி கட்டளையிடுறார். தாவத் செய்யறாங்க, விடாம செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நம்ம மக்கள் கிட்ட மாற்றம் வருது இல்லை. எங்ககிட்ட இருக்கிற எல்லாம் பிரச்சனை என்னன்னா, நாங்கள் ரிசல்ட்டை பார்த்து தான் எஃபர்ட்டை போடுறது. எஃபர்ட் என்று சொன்னால் எங்களோட பாடு மான்சி, எங்களோட உடல் ஆரோக்கியத்தில் என்னென்ன உழைப்பு எல்லாம் போட்டு நான் போடுறோம், ரிசல்ட் வருது இல்லையா, அது அப்படி விட்டு போடுறது. இல்லாட்டி கோவம் போயிட்டு இவங்களுக்கு எவ்வளோ சொல்லியும் சரி வரதில்லை, அதில் இவங்களுக்கு எவ்வளோ பாடுபட்டையும் சரி வரல, இவங்க திருந்த மாட்டாங்க. இவங்களோட நிலைமை இப்படிதான். யாருக்கும் யாரை பற்றியும் அப்படி பேச ரைட்ஸ் இல்லை. அல்லாஹ் உங்களுடைய தீனுக்கு தேர்ந்தெடுத்து இருக்கிறானா, உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கத்தில் விளப்பத்தை தந்திருக்கிறானா, உங்களைய பாவத்தில் தடுக்காம வச்சுக்கிறதும் அல்லதான், உங்களை வச்சு கொண்டிருக்கிறானா. மூழ்கிக்கிறவனை பார்த்து என்ன வேண்ட லைஃபோ தெரியாது. இஷாவுடைய தொழுவையை தொழுந்துட்டு, தஹஜ்ஜுடைய தொழுவையை தொழுந்துட்டு, ஃபஜ்ருடைய தொழுவையை தொழுந்துட்டு அப்படியே வெளியில போய்த்து படுத்து கொண்டு இருக்கிறாங்க ஆட்கள், தூங்கி கொண்டு இருக்கிறாங்க ஆட்கள். ஃபஜ்ரும் இல்லை, என்ன வாழ்க்கை வாழ்ற.
இந்த வார்த்தை இருக்குது சகோதரர்களே, அல்லாஹ் இந்த வார்த்தைகளை பேசுறவர்களோட கோபப்படுறான். 7 பேர் சொன்னா அவனை மஸ்ஜிதுக்கு இழுத்துடுவான். அப்படி மேலாட்டி அவனுக்காக வேண்டி துவா செய்யுங்க. இதுதான் எங்களை ரசூலுல்லாஹ் அவங்க வழிகாட்டுற அந்த முறை. எங்களை பர்சனலா போட்டு பார்க்கிறோம், எங்களோட மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தாவத் கொடுக்குறாங்க, யாரும் கேட்கிற பாடும் இல்லை, திருந்துற பாடும் இல்லை. நாங்க எங்களோட வேலையை செஞ்சுட்டு ரிசல்ட்ட கூலி அல்லாஹ் கிட்ட இருந்திருப்பாப்போம். சதகா கொடுக்குறவங்களும் பாருங்க, சதகா கொடுத்துட்டு பார்த்தீங்களா முகத்தை கூட பார்க்கல. அவங்களோட குடும்பத்தில் கல்யாணத்தை நாங்கள் தான் செஞ்சு வச்சோம், ஊட்ட நாங்கள் தான் கெட்டி கொடுத்தோம், ஆட்டோவை நாங்கள் தான் செஞ்சு கொடுத்தோம். நன்றி கெட்டவங்க இவங்க எல்லாம் வானந்தோர. நாங்கள் எல்லாம் செய்வோம், கூலி அதற்கு அல்லாஹ் கிட்ட இருந்து எதிர்பார்ப்போம். இவங்க பார்த்து ஜஸாக்கல்லா, தேங்க்யூ, போம் ஸ்தூதி, இந்த வார்த்தையில சொன்னீங்களே சந்தோஷப்படுத்துற தேவையில்லை. எங்களுக்கு சொல்றது அவங்களோட கடமை, அது வேற. ஆனா நாம செய்யக்கூடியவங்க, உழைப்பு போடக்கூடியவங்க, நாம பார்க்கணும் அல்லாஹ் கிட்ட இருந்துதான் ரிசல்ட் வரும். நல்லா கேட்டுக்கோங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பாடுபடுறாங்க, மக்கள் மாறுறாங்க இல்லை, ஒரு கட்டத்துக்கு பிறகு கோபம். தாவத் செய்யக்கூடியவங்க, நல்ல வழியில இருக்கக்கூடியவர்கள், ஏன் ஆக பெரிய தாவத் இன்றைக்கு முஅஸ்ஸின் அதான் சொல்றார். அவர் அதான் 3 சஃபுக்கு மட்டும் அவர் சொல்லல, பதுல்ல இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும் அதான் சொல்றார், முழு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அவர் அதான் சொல்றார், முழு நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும் அவர் அதான் சொல்றார். எத்தனை பேர் தொலை வரும்? தாவத்தில் ஆக சிறந்த பெரிய தாவத் அதான். இப்ப அழைக்கிறாங்க, யாரும் வாராங்க இல்லை. ஒரு கட்டத்துக்கு போறோம், துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இவர்களுக்கு நான் தாவத் கொடுத்துட்டேன். இந்த மக்களை பார்த்து சொல்றார்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை வச்சு சொல்றாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க 3 நாள், ஒரு கிழமை, இந்த மாதிரி டைம் ஒன்று கொடுத்து சொல்றாங்க, இதுக்குள்ளால நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அப்படி அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு வரும் என்று பேசிட்டாங்க. இப்ப இவங்க ஆத்தோரத்தில் இருக்கிறாங்களே, ஆத்தோட இருக்கிறவர்களுக்கு தெரியும், மலைகள் எல்லாம் இருக்கு. இவர்களோட ஊரை விளங்குற மாதிரி பக்கத்து ஊர்ல போயிட்டு ஒரு மலைக்கு மேலே ஒன்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சொன்ன தேதி வந்துட்டு யாரும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ஆத்தோரத்தில் இருக்கிறாங்க. எப்பயும் இரவுல கூலான காத்து தான் அடிக்கும். அந்த நாள் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் சூட்டான காத்த வெளியாக்குறார். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், அவர்கள் மேல இருந்து வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் வெளியே வர்றாங்க, எல்லாரும் பேசிக்கொள்றாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க மலைக்கு மேல இருக்கிறார்கள், இங்க வேற தண்டனை பெற்றுக் கொண்டு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று கூடி சொல்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது உண்மைதான், நாங்க அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வோம் இல்லையா. போய்த்து அரசன் கிட்ட பெர்மிஷன் எடுக்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அரசன் சொல்லிட்டார், எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுங்க என்று சொல்லி எல்லாரும் முழு 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் என்ன செஞ்சு நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் காலத்துக்கு, அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு போகிற அப்படியே கீழே இறங்கி பக்கத்து ஊர் ஒருத்தர்கிட்ட கேட்கிறார், இவங்களுக்கு எது சரி ஒரு தண்டனை வந்துச்சா? சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவர்கள் அவங்களோட வேலையை தான் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு இவங்களை ஆளாக தெரியாது. இவங்களுக்கு இன்னும் கோபம் போயிடுது, அப்படியே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்பு பண்ணி செஞ்சு இவங்களுக்கு என்னையால் எவ்வளோ செய்யணும்னு செஞ்சு பார்த்து எல்லாம் இவங்களோட இவ்வளோ இறக்கம் இல்லை சொல்லிட்டு மனைவிக்கும் மகனுக்கும் சொல்கிறான், இந்த ஊரில் எங்களுக்கு இடம் இல்லை, பொட்டியை கெட்டுங்க, நாங்கள் வைத்துருவோம். தாவத் செய்யக்கூடியவங்க, நல்ல அமல் செய்யக்கூடியவங்க, ரெஸ்பான்சிபிள் ஆகிக்கக்கூடியவங்க, உலமாக்கள் உண்டோ, அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்களோட ஈமானுக்கு ஒரு சோதனை என்று சொன்னால் அவங்களும் இவங்களோட போயிட்டு சேருவாங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெளியாகலாம். அப்படி இல்லாமல் உழைப்பு அப்படி சும்மா விட்டுறலாம். நல்ல விளைக்கும் உழைப்பு என்று சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு பிக்சர் தான் வரும்.
நன்மையை ஏவிரோம், அமல் செய்ய வைக்கணும். பாவத்தில் சிலவங்க மூழ்கி இருப்பாங்க, தொழுவு இல்லாம எத்தனையோ பேர் இருப்பார்கள். எத்தனையோ பேருக்கு ஜகாத் கடமை, ஜகாத் கொடுக்காம இருப்பார்கள். நெருப்பு பத்த போகல, காற்று நெருப்பு பத்த போகல, அரச மரத்துக்கு மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற புல்லுக்கும் சேர்ந்து படும். எத்தனையோ பேருக்கு ஹஜ்ஜி கடமை, ஆனா சத்தம் இல்லாம ஹஜ்ஜி கேட்கிறேன். எங்களுக்கு தெரியாது, யாரும் சொல்லித்தர ஒவ்வொருத்தரையும் கடமை. அதுதான் நான் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் கடமையா பொறுப்புதாரி. சகோதரர்களை, இந்த உழைப்பு விட்டுட்டு போறாம அல்லாஹ் அவன் தீனுடைய வேலை யார் விடுவார்களோ விட்டுடுவார்களோ அல்லாஹ் முதல் சோதிக்கிற குடும்பத்தார்களை வச்சு முதல் அல்லாஹ் சோதிக்கிறான். யாரை வச்சுட்டா வீடு எல்லாத்தையும் மஸ் பண்ணிட்டு அப்படியே போறாங்க. அந்த ஊரை தாண்டறதுக்கு அந்த தஜிலான் என்று சொல்லக்கூடிய நைனோஹா என்று சொல்லக்கூடிய ஆத்த தாண்டும். அப்ப பாக்குறாங்க தண்ணி ஓடுது, ஒரு மகனை ஷோல்டர்ல ஏற்றிட்டு இந்த கடல் ஓரத்துல அந்த கடல் ஓரத்துக்கு போய் விடக்கூடிய நேரத்துல தண்ணி கூடிட்டு மகான் அப்படியே அடிபட்டு போய்த்துட்டார். திடீரென்று இருந்த நல்ல புள்ளதான் சரத், என்னையோ தெரியாது. எங்கட அமல்ல நாம புறப்பாடு செஞ்சு அது முதல் எல்லாம் டெஸ்ட் பண்றே புள்ளையில வச்சு திருப்பி அடுத்த மகானை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வர்றாங்க. இன்னொரு மகானையும் தோல்ல சுமந்து கொண்டு இந்த ஓரத்திலிருந்து அந்த ஓரத்துல போய் மகானை வச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி வாராங்க. மனைவியை கூட்டிக்கொண்டு போறதுக்கு ஒரு ஓனாய் வந்து மகானை தூக்கிட்டு போயிட்டாச்சு. இங்க வந்து மனைவியோட பேசிக்கொண்டு இங்க போற ஒரு சிற்றூர் அரசன், ஒரு கெட்ட அரசன் வந்து மனைவியை தூக்கிட்டு போயிட்டாச்சு. எங்கட பாசையில இதுக்கு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, மரத்துல இந்த விழுந்தவன மாடு குத்தின கதை என்றும். சோதனைக்கு மேல சோதனை எங்கட லைஃப்ல வச்சு பார்ப்போம். திடீரென்று இருந்த நல்ல வாழ்க்கை, ஏதோ ஒரு அமல் புறப்பாடு, ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒன்றை விட்டிருப்போம். அல்லாஹ் குடும்பத்தின் மூலமாக சோதனை, புலையில வச்சு சோதனை. வாட்ச் பண்ணுங்க, கேர்ஃபுல்லா இருங்க இந்த விஷயத்துல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றும் செய்ய வழி இல்லை. நேர சொல்றாங்க, இந்த ஊரே வானம் எனக்கு போறாங்க. பேச்சு ஒரு கப்பல் ஒன்றுல அந்த ஊருக்கு போறவர்கள் இருப்பாங்க. அந்த கப்பல்ல போர்டு ஆகுறாங்க. அப்படி கப்பல் போகக்கூடிய ஒரு இடத்துல கப்பல் நிற்குமா. கப்பல் அந்த இடத்துல இருந்து தாண்டல்லாட்டி அவங்களோட ஊரோட வழக்கம் இருக்குது. அந்த நாட்டுல ஜனாதிபதி கிட்ட அனுமதி கேட்காம, ஒரு மூட நம்பிக்கை கேட்காம வந்தவர்களை அந்த இடத்துல வீசுவார்கள். கப்பல் நௌராது என்பவங்க. இது தபக இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன் குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதே இடத்துல கப்பல் நிக்குது. இப்ப ஒன்று கூடி பேசி கேட்கிறாங்க, இந்த இடத்துல யாரோ அரசனுக்கு சொல்லாம வந்திருக்கிறாங்க, யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறோம். கப்பல் இருக்கக்கூடியவங்க பேசுறாங்க, கேட்கிறாங்க யாருன்னு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கையை உயர்த்துறான், நான் தான். சொன்னாங்க, இல்லை உங்களைய பார்த்த நல்லவரமா இருக்கிறீங்க, நீங்க அப்படி விட்டு இல்லை நான் தான் சொன்னாங்க. இல்லை சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம் சொல்றாங்க. 3 தடவை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், 3 தடவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தோட பேர் மாத்திரம் தான் தூக்கி போடப்படுது. அதுக்கு பிறகு சொல்றாங்க, நீண்ட சம்பவத்தை சுருக்கி சொல்றேன், அப்படி தூக்கி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த கடல்ல வீசுறாங்க. இப்ப எங்களுக்கு தெரியும், ஒரு மீன், நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மீன், அதுல தௌராத்துல ரகா என்று சொல்லப்படும், ஜபூர்ல மாலூயா என்று சொல்லப்படும். இந்த மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விரும்புது. சகோதரர்களே, சோதனை முக்த போக்குகளை விளங்குவோம். சொல்லுவோமே, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசி மனுஷனை கடிக்கிற நிலைமை ஆகும். குடும்பத்தில் சோதனை எங்களுக்கு விளங்குது இல்லை. மனைவிக்கு மத்தியில் எங்களுக்கும் கணவன் மனைவிக்கு மத்தியில் சோதனை விளங்குது இல்லை. கொஞ்சம் நாளைக்கு போகிறோம், அது எங்களையும் இஃபெக்ட் ஆகும்.
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சோதிக்கிறான். எத்தனை நாள் சோதிக்கிறான் தெரியுமா? எத்தனை நாள் சோதிக்கிறான்? குறுகிய காலத்துல நீண்ட பயணம் போறாங்க. சொல்றாங்க உலமாக்கள், கிட்டத்தட்ட 6000 வருஷம் போகக்கூடிய ஒரு ஒரு சஃபர் அல்லாஹ் செய்ய வச்சான். அந்த மீனுடைய என்ன சொல்றேன், மீண்ட வைத்த அல்லாஹ் மீண்ட வைத்த ஒரு கண்ணாடி பொட்டியாக மாற்றி வச்சான். 7 கடல் தூரத்துக்கு மட்டும் போனாங்க. இப்ப பார்க்குறாங்க, நான் என்ன செஞ்ச மிஸ்டேக். இதுல சிலவங்க வைப்பாங்க, மீண்ட வயிற்றுக்கு ஆசிரியம் இருக்கேடுமா. பெர்ஷியா நாட சேர்ந்த ஒரு மனிதன் சொல்லுவாங்க, அவனுக்கு இந்த ஃபிஷ் மேன், த வேல்ஸ் மேன் என்று அவரை கூப்பிடப்படும். மேத்யூஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் ஒரு கேப்டன் ஆஃப் ஷிப்பாக இருந்தார். டியூ டு பேட் வெதர், கெட்ட ரஃப் சி, கடல் ஓவர் அலை அடிச்சு இந்த ஒரு அவர் போன கப்பல் கவுந்து அவர் ஒரு மீண்ட வயிற்றில் ஒழுங்கப்பட்டிருந்தார். அவர் 72 அவர் ஒரு மீண்ட வயிற்றுக்கு இருந்தார். அவர் புக்கோடு எழுதியிருக்கிறார். அவர் சொன்னார், மீண்ட வயிற்றுக்கு வைத்திருந்த நான் தனிக்கிற கேஸ், இந்த மீண்ட வயிற்றுக்கு இருந்தது கேஸ். நான் கஷ்டப்பட்டு கொண்டு மூச்சை பிடிச்சு கொண்டு இருந்தேன். கஷ்டப்பட்டு மூச்சை பிடிச்சு கொண்டு இருந்தேன். அந்த அதாவது மீண்ட வயிற்றுக்காக்கி கூட சின்ன சின்ன மீன்களை பிச்சு பிச்சு தின்றேன் பசி போறதுக்கு. இருட்டாக இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபனாதா ஃபில் ظுலுமாத், 3 இருள்ல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சா. அது வேற யாரும் இல்ல, சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எங்கட ஈமான் எப்படி இருக்கிறது தெரியுமா? மீண்ட வயிற்றுக்குள்ளுங்க இல்ல, அல்லாஹ் நினைச்சா புழுடு பௌத்துலுக்கு வைப்பான். அல்லாஹ் நாடினதை செய்யக்கூடியவன். தனிமையில இருக்கிறாங்க. இப்ப நினைவு வருது, நான் இந்த 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 தீனை யாருக்காக வேண்டி பிராக்டிஸ் பண்ண, யாருக்காக வேண்டி அமல்படுத்தினேன்? மனைவிக்காக வேண்டியா, பிள்ளைகளுக்காக வேண்டியா, மஹல்ல மக்களுக்காக வேண்டியா, முதலாளிக்காக வேண்டியா? நான் செய்யணும் படைச்சவனுக்காக. அப்ப நான் ராங் தானே. فلولا أنه كان من المسبحين. ஒரு துவா ஒன்று செய்யறாங்க. என்ன துவா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உணர்றாம். இதுதான் விஷயம். செஞ்ச தவற உணர்றாம். எத்தனையோ பேர் உணராம ஒரு கொசு மூக்குல நின்று அப்படி தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுருப்போம். இவன் உணர்றாங்க, துவா கேட்கிறாங்க, லா இலாஹ இல்லா அன்த, அல்ல உன்னைய தவிர வணங்குறதுக்குரியவன் யாரும் இல்லை. சுப்ஹானக், எல்லாம் புகழும் உனக்கு யா அல்லாஹ். நான் குத்தம் செஞ்சுட்டேன் யா அல்லாஹ். இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த மேத்யூஸ் என்று சொல்லக்கூடியவர் சொல்றார், திடீரென்று ஒரு மஸ்து மயக்கமாய் வந்துச்சு. தொடர்ந்து பார்த்தேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் என்று. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். இவர்கள் இந்த இஸ்திக்ஃபார் செய்யலாட்டி இவர்களை கியாமத் மட்டும் வெச்சிருப்பேன். மீண்ட வயிற்றுக்கு கியாமத் மட்டும் வெச்சிருப்பேன். மற்ற மக்களுக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கட்டும் என்று இந்த ஒரு வார்த்தையால தப்பிட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வஹாத துஆ ஹாஸுல் லியூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அம் ஆமுலனா. இது எங்களுக்கும் இந்த துஆக்களை ஓதேலுமா? அப்படி இல்லாட்டி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இந்த துஆக்கு போறோம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த ஆயத்துக்கு போறோம் பாருங்க. ஃபஸ்தஜப்னா லஹு,
இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். وَكَذَلِكَ نُنْجِي الْمُؤْمِنِينَ அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செஞ்ச மாதிரியே உதவி செய்வார். நஜஹ என்று சொன்னா to be successful ones, victory. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் ஆபரேஷன் செய்யறாரு, ஆபரேஷன் சரி, பேஷண்ட் டெட் ஆயினா வேலை இல்லை ஆபரேஷன். இது எப்படி அந்த ஆபரேஷன் செய்யறதே அந்த மனிதன் திருப்பி நல்ல ஆரோக்கியம் ஆகிங்க. இங்க அல்லாஹ் சொல்ற இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். இஸ்திக்ஃபார் செய்றாங்க, அப்படியே போறார்கள். அந்த ஊர்ல பேய்த்து உழைப்பு, திருப்பி அல்லாஹ்ட கட்டளை வருது, நீங்க உழைப்பு செய்யுங்க. திடீரென்று அவங்கள இப்ப பின்னால வரும், திடீரென்று தண்ணி கூடி பேய்த்து கொண்டிருக்கிற ஒரு மகன் ஏதோ சில கல்லுகளை பிடிச்சு தப்பிட்டார். திடீரென்று ஓனாய் தூக்கி கொண்டு போனத திடீரென்று ஓனாய் கீழே போட்டுட்டு ரெண்டு மகனுக்கு எங்க போறேன்னு தெரியா, சின்னத்துல வளர்ந்த அந்த ஓடி விளையாடின ஊர் மட்டும் தான் தெரியும். அந்த புள்ள அப்படியே ஊருக்கு போய்த்துட்டு, இந்த புள்ளையும் அப்படியே ஊருக்கு போய்த்துட்டு. இந்த சிற்றூர் அரசன் மனைவி கிட்ட போறார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. அல்லாஹ் ஆம்பளத்தனத்தை எடுத்துடுறார். அவர் சொன்னா, நீ எங்க இருந்தே அந்த இடத்துக்கு போ. திருப்பி இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க, யாரும் இல்ல, கணவனும் இல்ல, புனையலும் இல்ல. நான் வாழ்ந்த ஊருக்கே போறேன், அங்கே கூட எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து 21 வருஷம் அப்படி இல்லாட்டி 31 வருஷமா உழைப்பு செய்கிறார்கள். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இதை போல சம்பவம் ஒரு ஊர் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது வேற எங்கேயும் இல்லை. அந்த நேரத்தில் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஹசனுல் பஸரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுறார்கள், அல்லாஹ் 2 பேருக்கு தான் இந்த உதவியை செய்வான். 2 குவாலிட்டிஸ் இருக்கணும். அதுல முதலான குவாலிட்டி யாருன்னு சொன்னா, ஈமானோட வாழ்ந்து நலவுலையும் ஈமான்ல இருப்பார்கள், கஷ்டம் வந்தாலும் ஈமான்ல இருப்பாங்க. இவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் உதவி செய்வான். அதே கெட்ட மனிதனாக இருந்தால், எப்படி ஃபிரௌன அவனும் தண்ணில இருந்து கொண்டு சொன்னான், நான் பனு இஸ்ராயலுடைய கடவுளை ஏற்றுக்கொள்றேன் என்று சொன்னான். கடைசி நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு பிடி மண்ணை எடுத்து வாயில போட்டு சொல்றாங்க, இப்பயா என்ன வந்துச்சு உனக்கு. அதனால எங்கள்ல எத்தனையோ பேர் இருக்கிறோம், இன்னும் வயசு வரட்டும் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் களிமா சொல்லி தப்பிச்சு கொள்வார்கள். எங்களுக்கு விட இந்த விஷயத்துல உஸ்தாத் ஃபிரௌன். அவனுக்கு மார்க்கத்தை பத்தி இன்னும் சரியான வேலை. அதனால தான் கடைசி நேரத்தில் களிமா சொல்ல முன்னுக்கு வந்தார். ஆனா பாக்கியம் கொடுக்கல, கவனமாக இருக்க வேண்டும். மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், சௌத்தும் மஅரூஃபுன், இவர்கள் இந்த துஆவை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துஆ கேட்க போகல மலக்குமார்களுக்கு நீண்ட தெரியாதாம் ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கே இருந்தார்கள். சொல்லுவாங்களாம், சௌத்தும் மஅரூஃபுன், சரியான, அதாவது இந்த சத்தம் எங்கேயோ கேட்ட சத்தம், ஆனா கண்டுபிடிச்சு கொள்ளையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார். சகோதரர்களே, உதாரணத்துக்கு இப்படி ஒருத்தர் கஷ்டத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில யாரு சரி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்டிருப்பார். உதாரணத்துக்கு எங்க குடும்பத்துல இல்லாட்டி எங்கள்ல எத்தனையோ பேர் இருப்போம், கடன்ல மாட்டிப்பட்டிருப்போம், சில பிரச்சனைகள்ல மாட்டிப்பட்டிருப்போம். சில பிரச்சனைகள் இருக்குமே என்னோட வாழ்க்கையில. தீர்வு என்ன? இப்பே நாங்க இருந்து கொண்டு என்னென்ன பேச்செல்லாம் பேசுறோம். இன்னும் எங்களுக்கும் ரப்புக்கும் உள்ள கனெக்ஷன் இல்லை. மஸ்ஜிதுக்கும் வாரோம், சும்மா வாரம், ஜும்மாக்கு வாரம் ஒருத்தர் பேசுறாரு, அவரும் போறாரு, நாங்களும் வாரம் சும்மா இருந்து பேசிட்டு போறோம். 500 வருஷம் இபாதத் செஞ்ச நன்மை ஒரு ஜும்மால தான் கொடுக்கிறான். எப்படி ஒரு வார்த்தை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மன்னிச்சு விட்டானோ, 500 வருஷம் இபாதத்துடைய நன்மை ஜும்மால. இன்னைக்கு ஜும்மா சும்மா ஆயிடுச்சு.
இன்னும் கொஞ்ச நாள் ஆக போகல சில நாட்டு நிலைமைகளை வச்சு எலெக்ஷனுடைய சில சூடுகள் பறக்க ஆரம்பிக்கும். நான் அதுக்குள்ள டீப்பா போகல, வெளிரங்கத்திலிருந்து பேசிக்கொள்றேன். நல்லா கேட்டுருவோம். அல்லாஹ்வை மறந்துடவான். உங்களோட கடமை ஒவ்வொருத்தரும் எலெக்ஷன் போடுறது, ஓட் போடுறது, அதெல்லாம் உங்களோட யாரையும் தஷ்கீல் பண்ணவும் போய்க்கிறவான, யாரையும் ஒன்றும் சொல்ல போய்க்கிறவான். நீங்க ரப்போடு எப்படி இந்த வயிற்றுக்கு இந்த மீன், இந்த வயிற்றுக்கு மாட்டிப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகமும் சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய ஏழும் நாடு இருந்தா செஞ்சு கேளுமா? ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம். முழு உலகமும் சேர்ந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அநியாயம் செய்யணும் நாடு இருந்தா செய்யணுமா? ஏதா அவர் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிற சகோதரர்களே. அதனால அதிகமாக குடும்பத்தார்கள் இதை ஓதுவை, கடன் உள்ளவங்க இதை ஓதுங்க, சரியா பிசினஸ் நடக்குதில்லை இதை ஓதுங்க, நோய் வாய்ப்பு பட்டிக்கிறேன் இதை ஓதுங்க. சொல்றாங்க அதிகமாக இந்த எர்த்குவேக் இருக்குது, பூமி அதிர்ச்சி இருக்குது, இந்த நேரம் இந்த துஆ மட்டும்தான் வேலை செய்யும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். யாருக்கும் அநியாயம் செய்திட பேசுறவான். காணிகள் எடுத்து, வீடுகள் எடுத்து, சிலவங்க அந்த போஸ்டிங்ல உட்கார்ந்து அவங்களுக்கு அந்த சீட்டால வார பிரச்சனைகள் சில இருக்கும். அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்த உடனே என்னமோ ஒன்றை கொடுத்த மாதிரி. கவனம். எங்களோட இஸ்லாத்துல ஒரு கெட்ட ஒரு கவர்னர், ஒரு மோசமான ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவர்களோட காலத்தில். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொன்னா அவர் அரசனும் இல்லை, அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கவர்னர். எப்படி அநியாயம் செய்வார் என்றால் கிட்டத்தட்ட 1,00,000 நல்லடியார்களை கொண்டு வருவர். என்னத்துக்கு என்று சொன்னால் அவருடைய விஷயத்துல பொறுப்போக்காக யாரெல்லாம் இருந்தாலும் அவெல்லாம் கொண்டு வரும். அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகன். அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பேர மகன், பேரப்புள்ள. அவங்களோட உம்மா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா, சாட்சி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவரை கொண்டார், சஹாபியா கொண்டார். நலவுக்காகவே யுத்தம் செஞ்சு ஒரு கட்டத்துக்கு போல இவங்களுக்கு இவரோட தலையடிக்கே இல்லாது. கூப்பிட்டு சொன்னாரு, நான் உங்களை கொல்ல போறேன் என்று. மிக அசிங்கமான முறையில கொண்டார். கொண்டுட்டு எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி தூக்குல தொங்க போட்டிருந்தார். அதுக்கப்புறம் அந்த உடலை எடுத்து யஹூதிகள மக்பரால போட்டிருந்தார். அதை அதுல இருந்து எடுத்து அப்படியே போய்த்து தாயில முன்னால போட்டு ஸ்மரதியெல்லாம் போட்டு கேட்டா, எப்படி அல்லாஹ்வுடைய விரோதி எப்படி கொண்டாரு? ஒத்தனை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல அவங்க அவ்வளோ இன்பம் இருந்துச்சு. ஒத்தன் பாடுபடுறான், அதை பார்த்தவன் இன்பம். அவனால உப்பரிமை என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சான். அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான். அதுக்கு பிறகு சாயித் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியா இருந்தார். இவரை கொல்லக்கூடிய நேரத்தை சொன்னார், எனக்கு கொண்டு கொண்டு வெறுத்துட்டு உங்களை எப்படி கொல்லணுமோ நீங்க சொல்லுங்க, அப்படி நான் கொல்லணும். அவர் சொன்னார், எனக்கு அப்படி சொல்ல இயலாது. ஆனா ஒரு விஷயம், நீங்க கொல்ற கடைசி நேரத்தில் நான் ஒரு துஆ செய்வேன் சொல்லிட்டு சொல்றார், யா அல்லாஹ் ஹஜ்ஜாஜ் கொல்ற கடைசி நபராக என்னை மாற்றிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு போற ஹஜ்ஜாஜுக்கு வயிற்று வலி ஒன்று வருது. நாம பார்க்கிறேன் அல்லாட அதான் பரவணும், பெரிய இட்டிமாய் வந்து பட்டையெல்லாம் செதறி போகணுமே. திடீர்னு ஒரு வயிற்று வலி. கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படி கூட்டிட்டு போறாங்க. ராஜா மறுவாதியோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. டாக்டர் இப்படி பார்க்குறாரு, அவரோட முகத்தை பார்க்குறாரு, திருப்பி கையை பிடிச்சி அது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, கொஞ்சம் உங்களோட வயிற்றை செக் பண்ணணும். என்ன செய்வோம்? ஒரு மாட்டு இறைச்சியை வெட்டி ரா மீட் ரத்தத்தோட அப்படி ஒரு நூலில் கட்டி அவருக்கு வாயை திறக்க சொன்னார். அவர் வாயை திறந்து ஒரு நூலில் கட்டி அப்படியே வயிற்றுக்கு இறக்குறார். கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த நூல் துண்டு அப்படியே தூக்குறாங்க. அந்த இறைச்சி துண்டு வாரத்தோடு அந்த இறைச்சி துண்டு சுற்றி வர புழுக்கள் இருந்துச்சு.
இப்ப இவர் பார்த்தா வயிற்றுக்குள்ளால புழு வைக்க ஆரம்பிச்சு. இப்ப இவனுக்கு தாய் குறையல. அதோடு நிப்பட்ட இல்லை, ஜம்ஹரீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் எல்லாம் கொடுத்தான். அது என்னன்னா, வெளியில சரி சூடு அடிக்கி இவர் மட்டும் பெட்ஷீட்டை போட்டு போத்தி கொண்டிருப்பார், ஜெக்கெட்டை போட்டு போத்தி கொண்டிருப்பார். சூடு அடி, சூடு சூடு. இவர் தூங்கி கொண்டிருப்பார். இவர் கட்டில் தூங்குறாரு. இவருடைய கால் மாட்டிலேருந்து கொஞ்சம் காலை வெளியெடுத்து கீழே கொஞ்சம் நெருப்பு பற்றி வைப்பார். ஏனென்றால் அந்த காலில் ஈக்கக்கூடிய குளிர் இல்லாமல் போதாண்டுவார். இன்னும் கொஞ்சம் நெருப்பை கூட்டுவார்கள். எந்த அளவுக்கு இந்த காலுக்கு நெருப்பு படும். அப்பயும் சொல்லுவாராம், இன்னும் என்ன கூடுதல் குறையில்லை. ஹசன் பஸ்ரி ரஹிமத்துல்லாஹி அவங்க கூப்பிட்டு சொன்னாராம், எனக்காண்டி கொஞ்சம் துவா செய்யவே, இதுதான் முக்கியம். அவங்க சொன்னாங்க, நான் எப்படி உங்களுக்கு துவா செய்ய, நீங்க எத்தனையோ பேருக்கு அநியாயம் செய்ய. இல்லை இல்லை, நான் குணமாகணும் என்று துவா செய்யவா? ஏன்னா டக்கா மௌத்துவாரத்துக்கு துவா செய்ய. சில உள்ளம் இருக்கும், கரடு முரடான உள்ளம் இருக்கும், எப்பயும் எதிலே விட்டு கொடுக்க மாட்டான். இது நலவுத்துக்கு இல்லை, இது நல்ல அறிகுறி இல்லை. அல்லாஹ் அதுக்கு புறம் மௌத்தப்படுகிறார். அதனால சகோதரர்களே, யாண்ட விஷயத்திலையும் நாங்கள் நியாயம் செய்திடக்கூடாது. எங்களோட பாட்டில் எங்களோட மார்க்கத்துடைய வேலை, எங்களோட பாட்டில் மற்றவங்களுக்குரிய தாவத்தை எங்களுக்கு எங்களையால் 7 மாதத்தை செஞ்சிருவோம். அவர்கள பாவ மன்னிப்புக்காக நாங்கள் பாவம் மன்னிப்போம். எங்களோட ஊரத்தையே பொறுப்பு. ரோட்டில் போகக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறோம்? ஒரு பாட்டில் கண்டா தூக்கி அதை 30 தொட்டியில் போடுகின்றோம். அது ஈமான் ஒரு பகுதி. அப்போ நரகத்துக்கு போறவரை எனக்கு நல்ல விளங்குது, அதனால அவரை பார்த்து நரகவாசி நரகவாசின்னு கூப்பிடுறது இல்லை. போறது நல்ல விளங்குது கண் கூட, அவரை கூப்பிட்டு ஒரு தாவத்து. முந்தி காலத்துல சிகரெட்டை குடிச்சு கொண்டிருந்தா மூத்தவங்க கண்ட ஒழிப்பாங்க. இப்ப மூத்தவங்க கீழே பார்த்து கொண்டிருக்கிறாங்க, வாலிபர்கள் குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. நானும் சொல்றேன், எங்களுக்கு என்னதுக்கு அவனோட பிரச்சனை? கூப்பிடுங்க, உட்கார வச்சு பேசுங்க. தவிர நீங்க இப்படி செய்யறது அது உங்களோட உடலுக்கு ஒரு த்ரெட் உண்டு. அப்படி இல்லையா, வாங்க என்னோட நான் கூட்டிட்டு போய் இதை காட்டுறேன். ஒரு வருஷத்துக்கு 800 புள்ளை கேன்சர் நோயில பிறகுறார். நீங்க குடிக்கிறதால புள்ளையில என்ன கஷ்டம் செஞ்சிச்சு, அந்த புள்ளையில என்ன தவறு செஞ்சிச்சு. புள்ள குடிக்கல, உம்மா குடிக்கல, வாப்பா குடிச்சதால அந்த ஸ்மோக்க புள்ளைய இன்ஹேல் பண்ணதால 800 புள்ளை சிகரெட்டால மாத்திரம் கேன்சர். நீங்க குடிச்சிட்டு குட்டி சூழால் பேசிடுவீங்க. எங்கேயோ இருக்கிறவர்கள், குடும்பத்தார்கள், பெண்கள் நடுரோடுல வானம் வாலிபர்களே, 4500 ரேசிங் போட்டு வாங்குறீங்களா? இங்கிலீஷ் நம்பர் பாவிக்கிறீங்களா? 3 நம்பர் பாவிக்கிறீங்களா? 2 நம்பர் பாவிக்கிறீங்களா? 1 நம்பரும் பாவிக்க வேணாம். ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை வாங்கி போய் ஒரு புள்ளில கையில கொடுங்க. ஒரு தமிழை வாங்கி குடிங்க. பட்டு மாறாங்க பலஸ்தீன்ல. புள்ள பிறந்து பர்த் சர்டிபிகேட் செஞ்சு அடுத்த நிமிஷம் வாப்பா டெத் சர்டிபிகேட் கிட்டு கொண்டிருக்கிறார். இது சிரிப்பு இல்லை. நாங்க இருந்து கொண்டு போனை கிண்டி கொண்டு இருக்கிறோம். எங்களோட ஆளாத் மோசமாக இருக்குது. தொழுவை இல்லாம இருக்கிறோம். ஃபஜ்ர் கதா, துஹர் கதா, மக்ரிப் கதா கேட்டா டயர்ட். நோம்புக்கு ஈச்சமலம் வச்சிருக்கிறார்கள், நோம்பு திறக்க அதிலே நஞ்ச பூசி வச்சிருந்தார்கள். அப்படியே மற்றவர்கள் இஸ்லாத்துக்கு இவ்வளவு தியாகம் பண்ணக்கூடிய நேரத்தில் நாங்க என்ன தியாகம்? அதனால இன்றைக்கு அதுக்கு ஹராம் சொல்லிடுங்க, இன்றைக்கு அதுக்கு குட் பை சொல்லுங்க. என்னை யார் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு செய்யலுமான ஒன்றே யா அல்லாஹ், நான் இன்றைக்கு இந்த சிகரெட் விட்டுறேன், நான் இன்றைக்கு அந்த பாவினை விட்டுறேன், இன்னைக்கு குடிக்கிறத விட்டுறேன். எத்தனையோ வஃபாத்தை போய் பார்க்கக்கூடிய இந்த கேவலம் சகோதரர்களே, 5 பேர் சேர்ந்து குடிச்சு ஆத்துல குளிச்சு வெளியெடுக்க ஏறாம தடமாறி சல்லி கொடுத்து வெளியெடுக்கிறார்கள். குடிக்கிறேன் யாரையும் மாத்த, குடும்பத்தையும் மாத்தி என்ன செய்ய, மக்களை எங்களையே மாத்தி நாங்க என்ன செய்ய போறோம்? மேல ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்ற, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் குடிப்பன் குடிக்கிற நேரத்துக்கு யாருக்கும் வந்து பேசலாம்.
ரசூலுல்லாஹ்வை தவிர. அதனால ரசூலுல்லாஹோட வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். எதை கேட்டோமோ எதை பேசணுமோ மூத்த விட்டு மிகலாசம் அமல் செய்யறதுக்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வான்.